ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தகப்பனே, போற்றப்படத்தக்கவரும் எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவருமான மகத்துவமும் மகிமையும் நிறைந்த எங்கள் ஆண்டவருக்காக நன்றியோடு கூட துதி பலிகளை செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிறைவாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தையும் எங்களையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி இந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை உயர்த்த, போற்ற, ஆராதனை செய்ய, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய உம்முடைய வார்த்தையால், வசனத்தால், உம்முடைய இரத்தத்தால், பரிசுத்தாவின் புதி தாக்குதலினாலே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எமக்கு பிரியமான ஆராதனை செய்ய பிரியமான பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய், உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த சன்னிதானத்திலே நாங்கள் காணப்படும்படியாக ஆண்டவரே, இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பரிசுத்த மாகுதலில் நாங்கள் பூரணப்பட எந்த குறையும் இல்லாதபடி சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலுமாய் உங்களை பரிசுத்தமாக்குவாராக என்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் தகப்பனே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு குற்றமற்றதாக காக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நீங்கள் எங்களை உம்முடைய ஆவியினாலே காத்துருளும்படியாய், உம்முடைய வசனத்தாலே காத்துருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய விசேஷத்த மகிமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு வந்திருக்கிற யாவருக்கும் உம்முடைய நாமத்தினாலே வசனத்தை அனுப்பி சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் கொடுத்து வலிகளை நீக்கி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே, வருடத்தின் இந்த முதல் வாரத்தில் நாங்கள் கூடி வரும்படி தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளிலே நடைபெறப் போகிற ஆண்டவரே ஒரு உடன்படிக்கையின் ஞானஸ்தான ஆராதனையில் நீங்கள் வந்து ஆண்டவரே சிறப்பிக்கும்படியாக, குறைகளை நிறைவேற்றும்படியாக அதற்கு கலந்து கொள்ள ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் முற்றும் முடிய முழு மனதோடு, இறுதியத்தோடு, ஆவியோடு கூட உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நிலை நிற்கும்படியான கிருபைகளை, வல்லமையை, பலத்த இது நிமித்தம் தகப்பனே பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகும்படியாக, தேவ தூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்படியான பெரிய காரியத்தை இந்த நிலையிலே செய்து ஆண்டவரை மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா. இன்னும் ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் வரும் நாளிலே பேசி அவரை உணர்த்தி தகப்பனே நித்திய ஜீவனுக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆராதனையை முற்றுமுடிய பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆவி, ஆத்மா, சரீர விடுதலையை வந்திருக்கிற எல்லாருக்கும் நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட எல்லாரும் கூட கரங்களை தட்டி, மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், ஹல்லேலூயா, தூதர்கள் கோட்டங்கள் சூழ்ந்து நிற்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு கூட நானும் கூட பரிசுத்தவான், பரிசுத்த வாட்டி என்கின்ற அந்த தகுதியை பெற்றவர்களாய் நான் அப்போ காணப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மேகங்கள் வழி பிறக்கும்,
இரண்டாம் வருகை எப்பொழுது இருந்தாலும் ஆண்டவருடைய ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள் நடந்து காணப்படுகிற பரிசுத்தவான்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த இரண்டாம் வருகை என்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வருகை இருக்குது, அது பகிரங்க வருகை, எல்லாரும் பார்க்க முடியும். இந்த வருகையிலே இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே பரதீசிலே வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே இந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு எதிர்கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க போகிறோம். ஆகவே அந்த சிந்தையோடு கூட அதற்கு ஒரே தகுதி பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக வார்த்தையின்படி நடந்து காணப்படுகிற ஒரே தகுதி நிச்சயமான தேவையாய் இருக்கிறது என்பதை புரிந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மிகவும் சின்சியராக மிகவும் ஒரு தாழ்மையோடு கூட நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்து காணப்படும்படியாய் நம்மை முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து காணப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 10 கட்டளைகள் படித்திடு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வெக்கேஷன் சென்று வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் யாருமே இல்லை. ஆகவே அது மாத்திரம் இல்லை, வெக்கேஷன் போயிட்டு வந்ததுனால அவசரமாக வர வேண்டியிருந்தது. ஆகவே வீட்டுக்கு வந்த பொழுது பெருமையாக இருந்த ஒரு காரியமாகவே மிகுந்த பாரத்தோடு கூட நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதை அப்படியே பாட்டாக எழுத தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. 10 கட்டளைகளை கொடுத்த ஆண்டவர் இதே அடிப்படையில் புதிய ஏற்பாட்டு கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 10 கட்டளைகள் மேலானவைகள், அதைவிட மேலானவைகள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகள். அல்லேலூயா. ஆகவே இந்த 10 கட்டளைகளை தயவு செய்து அதை முதல்ல படிக்கணும், மனதில் கொண்டு வரணும், செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக சிறு பிள்ளைகளை அந்த 10 கட்டளைகளையும் அவர்கள் மனப்பாடமாக சொல்ல பிள்ளைகளை படிக்க வைப்பது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அதை விளக்கி சொல்லி எப்படி அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக இந்த கட்டளைகளை சொல்லி அவளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி நம் ஆண்டவரை உயர்த்துவோம். கட்டளைகள் படுத்திடு, தினம் உன் வாழ்வில் செயல்படுத்திடு. 10 கட்டளைகள் படுத்திடு, தினம் உன் வாழ்வில் செயல்படுத்திடு. என்னை எண்ணி வேறு தேவன் இல்லை என்றாரே, சொருபம் விக்கிரகம் கூடாது நாளே. என்னை எண்ணி வேறு தேவன் இல்லை என்றாரே, சொருபம் விக்கிரகம் கூடாது என்றாரே. எந்த ஒரு சிலை வணக்கம் வேண்டாம் என்றாரே, அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்தால் இரக்கம் என்றாரே. எந்த ஒரு சிலை வணக்கம் வேண்டாம் என்றாரே, அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்தால் இரக்கம் என்றாரே. 10 கட்டளைகள் படித்திடு, தினம் உன் வாழ்வில் செயல்படுத்திடு. சாட்சி ஒருபோதும் சொல்லிடாதே நீ, கொலைகள் கொடிய பாவம் செய்திடாதே நீ. பொய் சாட்சி ஒரு பொழுதும் சொல்லிடாதே நீ, கொலைகள் கொடிய பாவம் செய்திடாதே நீ. விபச்சாரம் விரும்பாதே செய்திடாதே நீ, தேவ கோபம் உன்னை அழிக்கும் அழிந்திடு நீ. விபச்சாரம் விரும்பாதே செய்திடாதே நீ, தேவ கோபம் உன்னை அழிக்கும் அறிந்திடு நீ. 10 கட்டளைகள் படித்திடு, தினம் உன் வாழ்வில் செயல்படுத்திடு. பிறர் பொருள் யார் ஒன்றும் விரும்பிடாதே நீ, களவு செய்திட்டால் பிடிபடுவாய் நீ. பிறர் பொருள் யார் ஒன்றும் விரும்பிடாதே நீ, களவு செய்திட்டால் பிடிபடுவாய் நீ. கர்த்தர் நாமம் துஷ்டிக்காமல் வாழ்ந்திடு நீ, ஆக்கினைக்கு நிச்சயம் தப்பிடு நீ.
இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் பாக்கியம் பெறுவார். ஏற்காமல் வாழ்ந்திட்டால் சாபத்தை பெறுவார். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் பாக்கியம் பெறுவார். ஏற்காமல் வாழ்ந்திட்டால் சாபத்தை பெறுவார். 10 கட்டளைகள் படித்திடு, தினம் வாழ்வில் செயல்படுத்திடு. அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார், மனிதனை படைத்தார். அவர்கள் பாவம் செய்து அவரை விட்டு விலகின போது தமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தபடினாலே அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்களை தமக்கு ஒரு பரிசுத்த கூட்டமாக பரிசுத்த தேசமாக ஏற்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய நீதி நியாயங்களை பிரமாணங்களை கட்டளையாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை கட்டளையாக பெற்ற எல்லா ஜனமும் பாக்கியம் உள்ளது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகும்படி பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. அல்லேலூயா. நாம் அப்படி இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய பார்வையில் அவருடைய சொல்படி நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனக்கூட்டம், விசேஷித்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாமே நிதானித்து ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 63 முதல் 71 வரைக்கும் வாசிப்பதற்கு நேரமாகும். ஆனால் கூட சில காரியங்களை நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சோர்ந்து போகிற ஒரு காரியம் உண்டு. நாம் பலவீனப்பட்ட போது, நெருக்கங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிற ஒரு மனது நம்ம எல்லாருக்குமே உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினால நம்ம ஆண்டுடைய கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆவியினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டுடைய வார்த்தையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய வேண்டுமா? 64ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களில் உறுதியாகவும் காணப்படாதலில் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு தெய்வத்தை, சொல்லப்பட்ட தெய்வத்தை நாம் நம்புகிற ஒரு காரியம், உடைய வார்த்தையை நம்புகிற காரியம் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இது தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை என்று விசுவாசிக்கிற ஒரு காரியம் நமக்கு நிச்சயமாய் அவசியமாய் தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யூதர்களுக்கு தெரிந்த பிதாவாகிய தேவன் அவர் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் இடத்துல வரமாட்டீர்கள் என்று சொன்ன பொழுது இதை கேட்ட சிஷ்யர்கள் அவங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இவங்களுடைய எண்ணம் என்ன? நாங்களாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தோம் என்கிற அந்த எண்ணம், தங்களை குறித்த ஒரு மேன்மையான மேட்டிமையான எண்ணம். அல்லேலூயா. அப்படி இருக்கிற ஒரு காரியத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் கூட அது நிறைவானது இல்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார்,
12 சிஷ்யர்களையும் பார்த்து நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது பேதுரு ஒரு அருமையான ஒரு பதிலை சொல்கிறார். அல்லேலூயா. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான தெளிவான ஒரு பதில், ஒரு புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. நித்தியமான, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நித்திய ஜீவன், அங்கே நித்தியமாக உயிர் உள்ள வசனங்கள், வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நித்திய ஜீவ வசனங்கள் என்று சொல்லி அப்படி புரிந்து கொண்ட ஒரு காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கு பேதுருவை அவருடைய சிஷ்யனாக தொடர்ந்து காத்து கொண்டது என்று பார்த்தோம். ஆனாலும் கூட பின்னாலே நெருக்கம் வரும்போது பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார். ஆனாலும் கூட ஆண்டவர் பேதுருவை மறுபடியும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் சேர்த்தணைக்கிற நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. நீ போயிட்ட இன்னும் வராத என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறவர் அல்ல, மன்னிப்பதற்கு தயை பொறுத்தவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன பார்க்குறோம் தொடர்ந்து, அங்கு உங்களுக்குள்ளும் தன்னுடைய சீஷரில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அவன் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவனாய் இருந்த ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்தபடினாலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் பெறாய் இருக்கிறது என்றபடி, பண ஆசை அநியாய வழியிலே பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒரு காரியம், அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆகவே அப்படிப்பட்டவனை பிசாசு பயன்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதி நியாயம் இல்லாத எந்த ஒரு மனதையும் பிசாசு கொள்ளையிட்டு தனக்கென்று பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாறி போகிற ஒரு காரியம் எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அல்லேலூயா, அவனுடைய முடிவு பரிதாபமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவர். நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்தபடினாலே, நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து அதை காட்டிலும் கூட கொடுக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிற அப்படினாலே, நாம் பண ஆசை இல்லாததாக இருந்து அநியாயமாக சம்பாதிக்காமல் உழைத்து சம்பாதிக்கிற ஒரு காரியத்தில் நாம் உழைத்து சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவர். ஹல்லேலூயா. இப்படியாக நம் ஆண்டவரை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய வழியை புரிந்து கொண்டு, அவருடைய வழியில் நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே நம் எல்லாரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரசங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே உள்ள சத்தியத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்து நாம் இதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை குறித்து அது ஜீவனாக இருக்கிறது, அல்லேலூயா, ஆவியாக இருக்கிறது என்ற வார்த்தையை நம்ம நன்றாக உணர்ந்து, ஆவி என்று இங்கு வருதோ ஆவிக்குரிய பரிசுத்த ஆவிக்குரிய காரியமாய் அது இருக்கிறது. நம்முடைய ஆவியை பற்றி சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அது ஆவியாக இருக்கிறது, வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது என்கிற காரியத்தை விசுவாசித்து புரிந்து கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, இப்படியாக நாம் நம்மை குறித்து பெரிதாக எண்ணாமல் ஆண்டவருடைய பெரிய கிருபை அவர் நம்மை தெரிந்து கொண்டார், மெய்தெய்வத்தை அறியும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். அல்லேலூயா. அதே போல் நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வார்த்தைகள், நித்தியமான உயிருள்ள வார்த்தைகள், மரணம் மேற்கொள்ளப்பட முடியாத அழியாத வார்த்தைகள் அவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு என்று சொல்லி விரும்பி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை முழு மனதோடு மனதார ஏற்றுக்கொண்டு நம்மிலே செயல்பட ஒப்பு கொடுத்து அந்த தெய்வ மகிமையை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுத்து பிசாசுடைய எந்த தந்திரமும் ஆசை இச்சைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்கிற ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஆண்டு வைக்கும்படிக்கு நாம் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கத்திருந்த நேரங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எவ்வளவு உண்மை உள்ளது, ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து அதை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு,
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாகும்படி பிதாவுடைய அருளை பெறும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை எங்கள் மனதிலே காத்துக்கொண்டு நன்மையை தரக்கூடிய வசனத்தை நாங்கள் தகப்பனே பற்றி கொண்டு நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றினபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களே உள்ள ஒளியானது இப்படி பிரகாசிக்கும்படி உம்முடைய வார்த்தையாகிய ஒளி எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே பிசாசின் வஞ்சகமான இச்சையும் ஆசையும் எங்களை வராதபடிக்கு வசனத்தால் காத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் இச்சை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பண ஆசை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள உண்மையில் நம்பிக்கை வைக்க, விசுவாசம் வைக்க ஆண்டவரே நீர் எங்களை கரம் பற்றி நடத்துவதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணும்படியான பெரிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் உம்முடைய ஹல்லேலூயா நன்மையும் கிருபையும் உள்ள பாதையிலே, நித்திய பாதையிலே, ஜீவ பாதையிலே, பரலோகத்திற்கு நேரான பாதையிலே நீங்கள் எங்கள் எல்லாரையும் நடத்தும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வசனத்தை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, முழு ஆத்மாவோடு ஏற்றுக்கொண்டு, முழு வாஞ்சோடு கூட ஏற்றுக்கொண்டு, முழு ஆவியோடு ஏற்றுக்கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்கான எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாவோம். அல்லேலூயா. நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை அறிந்து, அல்லேலூயா, நம்முடைய அன்பின் வெளிப்பாடாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். அவருடைய குணங்களை சொல்லி, மகிமையான மேன்மையான குணங்களை சொல்லி அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி அப்படிப்பட்டவர் என்று புகழ்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. நாம் அவருக்கு கொடுக்கிற பெரிய ஆவிக்குரிய விருந்து. அல்லேலூயா. இதை மன உற்சாகமாய் முழு இதயத்தோடு செய்ய வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவர் மீட்கொண்டபடினால நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கரந்தட்டி உற்சாகமாய் இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கிருபைகள் தாராளமாய் தந்தவருக்கு துதி பலிக்கு
துதிக்கிறோம் தகப்பனே. போற்றப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவரும் மெய்யான தெய்வமும் அல்லேலூயா சகலத்தையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே சிருஷ்டித்தவரும் பாதுகாக்கிறவரும் வழி நடத்துகிறதுமான எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அப்பா, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பக்தி உள்ளவனை, பக்தி உள்ளவளை, ஒரு மெய்யான தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டு அல்லேலூயா அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை வெளிப்படுத்துகிறீர். அல்லேலூயா. அவர்கள் தொடர்ந்து உண்மையாக இருக்கும்போது அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் எல்லாரும் கூட சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். தெரிந்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை, வசனங்களை, சத்திய நித்திய ஜீவனுள்ள வசனங்களை பிறருக்கு சொல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல, எங்கே கொண்டு போய் விட்டாலும் உங்களுடைய வார்த்தைய, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது எங்களால சும்மா இருக்க முடியாது தகப்பனே. நாங்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச ஆரம்பித்து விடுவோம். நாங்கள் ரட்சிப்பின் வசனத்தை, வார்த்தைய சுவிசேஷமாய், நற்செய்தியாய் உலக மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஆவியானவர் இப்படி எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது என்ற உம்முடைய வார்த்தையின்படி சத்திய வார்த்தைகளை, உம்முடைய சத்திய வார்த்தைகளை பேசும்படியாக, சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வருவது மாத்திரமல்ல, உம்முடைய ரட்சிப்பின் வார்த்தையை முகத்துவங்களை சொல்லி வரக்கூடிய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துகிறீர், சிறப்படுத்துகிறீர், தைரியப்படுத்துகிறீர், வெட்கத்தை எடுத்து போடுறீங்க, உணர்த்துகிறீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இப்படியாக மாற்றி நீங்க மகிமைப்படுறீங்க. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக ஹல்லேலூயா பாவ மன்னிப்பின் படியை தெரிந்து கொள்ளும்படியாக எங்களை பயன்படுத்துறீங்க. நன்றியோடு நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீ கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு நாங்கள் வைக்கப்பட்டு போன காரியங்கள், இழந்த காரியங்கள், ஏமாற்றப்பட்ட காரியங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், யுத்தம் தகப்பனே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே எதிரான காரியங்கள்ல நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்றீங்க. எதிரான காரியங்கள் முழுவதும் அனுப்பி போட்டு இந்த வருடத்துல எதிரான காரியங்கள் எல்லாம் மாற்றி எங்களுக்கு சாதகமாக ஆசீர்வாதமான காலமாக இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். ஆம் தகப்பனே, நாங்கள் தெய்வீக கூடாரமாக மாற வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் மூலமாக உரைத்த சொல்லிய உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு, அன்போடு ஏற்றுக்கொண்டு, நல் நம்பிக்கையோடு கூட எங்களுடைய இருதயத்தில் உமக்கென்று ஆலயம் கட்ட, அதில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி எங்களை பரிசுத்த மன்னலாக மாற்றி உம்முடைய பாதையில், கிறிஸ்து இயேசுவின் பாதையில் நடப்பதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால ஆண்டவரே, நாங்களும் கூட உம்முடைய தெய்வீக கூடாரமாகும்படி நீர் எங்களை செதுக்கினபடினாலே, வணைந்தபடினாலே, ஏற்படுத்தினபடினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா.
கூடாரமே தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை நோக்கும் திருரங்கமே கல்வாரி திருப்பீடமே கரை நோக்கும் திருரங்கமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தோம் ஐயா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தோம் ஐயா ஆம் தகப்பனே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே ஆம் தகப்பனே, உமக்கு மகிமையையும் துதியையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களை உம்முடைய பசுத்த ஆலயமாக மாற்றும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் விரும்பி வாழ்கிற ஸ்தலமாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் எங்களை உயிருள்ள ஜீவ பலியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்களுடைய ஆத்மா எண்ணங்கள் நினைவுகள் யோசனைகள் உமக்கு பிரியமானதை மாற்றட்டும். எங்களுடைய ஆவியின் வெளிப்பாடு எங்களுடைய வாய்ப்பேச்சாய் இருக்கிற ஆவியின் வெளிப்பாடு எங்கள் ஆவி உமக்கு பிரியமான வகைகளை பேசட்டும். எந்த விதமான நீர் விரும்பாத வார்த்தைகளையும் பேசாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய ஆவியை உமக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சரீரங்கள் உம்முடைய சித்தத்தை உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற காரியத்தை செய்யும்படிக்கு ஜீவ பலியாக உமக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுத்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு பிரியமான பலியாக பிரியமானதை சிந்திக்க பிரியமானதை பேச பிரியமானதை செய்ய உம்முடைய சித்தத்தை இப்படி செய்கிற பிள்ளைகளாக வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வணைந்து உமக்கேற்ற பலியாக ஒப்புக் கொடுக்க கிருபை செய்தபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆவியானவர் உம்முடைய சத்தியத்துக்குள்ள காத்துக்குள்ள கிருபை தாங்க, பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படியாக நாம் ஆலயத்திலே ஆராதனையிலே கூடி ஜெபிப்பது மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு அது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வருட வாக்குத்தத்தத்தின் மகிமையை நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்க நேரம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, இப்படியாக குடும்ப ஜபத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட குடும்பமாக, பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக குடும்பமாக, அது மாத்திரமல்ல தனி மனித வாழ்விலே நமக்கென்று ஒரு இந்த
ஜெபிக்கும்படிக்கு நமக்கு ஒரு பார்ட்னரை துணையை தெரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கிற ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எதிரான காரியங்கள்லாம் மாறும். ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேகருக்கான பதிலை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அநேகருக்கு விடுதலை கிடைக்கும். தேவன் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார் இந்த ஆண்டு. அல்லேலூயா. ஆகவே நாம் மன உற்சாகத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தின் நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அவைகளை உண்டாகும்படியாக செய்து தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த வழியில் நாம் ஒரே ஒரு ஜெபமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஊழியத்திற்காக ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும்படியாக. இதனால் வரக்கூடிய தடைகள், போராட்டங்கள் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்துமஸ் நாளன்று கிறிஸ்தவ அந்த இதற்கென்று ஆயத்தப்படுகிற வேளையில் அநேக இடங்களில் இந்தியாவில் ஜனங்கள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இன்னும் வலி வேதனைகளை சந்தித்தார்கள். அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அவர்கள் இன்னும் மிரட்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேளையில் நம்முடைய தேசத்திற்காக ஜெபம், இப்படிப்பட்ட எதிரான காரியங்கள்லாம் மை தேவத்தை அவங்க சரியாய் அறிந்து தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக அவனுக்காக நம்ம ஜெபம். அதே போல் இன்றைக்கு நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவேன் என்று ஒப்பு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நாளின் ஆராதனையாக இருக்கிறது. ஆகவே இதற்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஒப்பு கொடுத்த காரியத்தை நிச்சயப்படுத்தி இதில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாக இதற்கென்று ஜெபம் பண்ணுவோம். அடுத்த குறிப்பாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த டிசம்பர் மாத எல்லா விதமான ஊழியங்களை, காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நேரங்களை காலங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து செய்யுமாறு ஜெபம். அதே போல் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம் நெருக்கப்படுகிற அநேக தேசங்களை பார்க்குறோம். குறிப்பாக நைஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, வடகொரியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இப்படி நெருக்கப்படுகிற தேசங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக, ஊழியக்காரருக்காக, ஆலயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் பின்மாறி போன ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்காவில் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் பெருகி வருகிற இந்த வேளையில் ஆண்டவருடைய பராக்கிரம வல்லமை வெளிப்பட்டு மெய்யாகவே இது தெய்வத்துடைய காரியம் என்று சொல்லும்படியான பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் அதற்கென்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய புதிய ஆலய கட்டுமானத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு இடம் கிடைக்க செய்தார், வாக்கு கொடுத்தார், இடம் கிடைக்க செய்தார், உறுதிப்படுத்தினார். அதை கொடுப்பதற்கும் ஆண்டவர் ஜனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படியாய் அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட கருத்திலே ஆண்டவருடைய இரக்கம், கிருபை சீக்கிரமாய் திரும்பி வரவும், ஆண்டவருடைய வல்லமை மகிமை வெளிப்படவும், நம்ம காத்திருந்த காரியங்களுக்கு ஆண்டவர் அந்த மகிமையை காணும்படியான பதிலை கொடுக்கும்படியாக அதற்கென்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபை மக்கள் எழும்பி ஊழியம் செய்யும்படியாய், சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாய் அதற்கென்று ஜெபம் பண்ணுவோம். சபை மக்கள் அநேகருக்கு வேலை இல்லை, வேலை இழந்து போனார்கள், அல்லது வேலை மாற்றல் டிரான்ஸ்ஃபருக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனா இப்போ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி அதற்கென்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஊரில் விட்டு வந்த நம்முடைய குடும்பத்தார், பெற்றோர் எல்லாரும் கூட காக்கப்பட ஜெபம். குறிப்பாக இந்த இளம் வயதில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாகவும், உலக அசுத்தங்களிலே எந்த விதத்திலும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் எந்த விதத்திலும் இங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு தங்களை பரிசுத்த பிள்ளைகளாக காத்துக்கொண்டு கர்த்தருக்கு உயர்ந்த சாட்சியாக இருக்கும்படி தங்களை காத்துக்கொள்ள அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் இருக்கும்படி ஆக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹெப்சி இதற்காக ஜெபம் பண்ணுங்க.
பிதா. ஹல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சி தந்து காலை வேளைக்காய் கொடாகோடி நன்றி ராஜா. கழிந்த நாட்களிலெல்லாம் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தி எசப்பா இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நீர் எங்களுக்கு புதிய கிருபைகளோடு பிரவேசிக்கும்படியான கிருபையை நீங்கள் தந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு கொடாகோடி நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நாளை காணலாம் என்று இருந்த அநேகர் இன்று எங்கள் மத்தியில் இல்லை சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, உடைய அநாதி இரக்கத்தின்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி ஜீவன் சுகம் பலன் தந்து அப்பா இந்த புதிய வருடத்திற்குள்ளாய் நீர் எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு கொடாகொடி நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்பா இந்த ஒரு நல்ல சபையை தந்து ஆண்டவரே நல்ல மெய்ப்பனையும் தந்து ஆண்டவரே நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை தரிசிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காய் உமக்கு கொடாகொடி நன்றி ராஜா. தகப்பனே, கழிந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் சபையின் ஆண்டவரே போதகருக்கு வந்த ஆண்டவரே ஏதும் ஆண்டவரே வியாதி துன்பத்திலிருந்து அப்பா நீங்கள் ஒரு மகத்தான விடுதலை கொடுத்துருங்க. நமக்கு கொடாகொடி நன்றி ராஜா. தகப்பனே, வாயிலிருந்த கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே மாற்றப்பட்டு ஆமென் முழு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நன்றி. புது பலத்தோடு புது உற்சாகத்தோடு ஆண்டவரே சபையில் வந்து ஹல்லேலூயா எங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு நீர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி ராஜா. தகப்பனே, மான் கால்களுக்கு ஒப்பான கால்களையும் காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனையும் கொடுத்து ஆண்டவரே மகன் ஆண்டவரே கடமைகளை நிறைவேற்ற அப்பா நீங்க பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு தேவையான ஆண்டவரே உதவி ஒத்தாசைகளை ஆண்டவரே நீங்க பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் கூட சுவாமி எசப்பா எங்கள் சபையின் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அதன் மூலமாய் அநேகர் தொடப்படவும் ஆலயத்திற்கு ஒழுங்காக வரவும் எசப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே களங்கமில்லாத ஞானப்பலாகிய திருவசனத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆண்டவரே ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய் ஆண்டவரே எங்களை காண்கிறவர்கள் எங்களை உண்மை கண்டுகொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிற சுவாமி. தகப்பனே, பின்மாறி போன தேசங்களுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிற சுவாமி. தகப்பனே, நாங்கள் ஜபித்த ஜபங்களுக்கு பதிலாக இந்த நாட்கள் ஆண்டவரே நீங்கள் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே தேசங்கள் அப்பா நீங்கள் ஏற்படுத்தி வருகிறீங்க. அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு நீங்கள் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக எமக்கு கொடாகொடி நன்றி ராஜா. இன்னும் ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்படவும் தகப்பனே சத்தியத்தை அறிவுரை வளரவும் ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை ஊழியர்கள் உலகமெங்கும் எழும்ப ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக அப்பா இளம் தலைமுறைகள் எழும்பி உமக்கென்று ஆண்டவரே ஒளி கொடுக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படியாக நீங்கள் அழைத்திருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில் கனிகளை கொடுக்க எசப்பா நீரங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு கொடாகொடி நன்றி எசப்பா. ஊழியத்திற்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் எல்லாம் அகற்றப்பட கிருபை செய்யுங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் எசப்பா ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே முழு உற்சாகத்தோடு ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய அப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசமெங்கும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அப்பா நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கண்டுகொண்ட தெய்வத்தை நாங்கள் எங்களுக்கு ஆராதிக்கும்படியாய் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்த தேவன் எசப்பா. அப்படிப்பட்டதான வசதிகள் இல்லாதபடிக்கு காணப்படுகிற ஒவ்வொரு எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே எசப்பா நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை பேர்களையும் ஏசப்பா நீங்க ஆண்டவரே உம்முடைய கிருபையினால சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு கொடாகொடி நன்றி ஏசப்பா. நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே இந்த தேசத்தை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அநேக வருடம் ஆண்டவரே பிழைப்புக்காக இந்த தேசத்தில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களை சுக பத்திரமாய் நல்ல வேலை வசதிகளை தந்து அப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வாரீங்க. உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிற
இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஒரு சமாதானமான சூழ்நிலையை தந்து வழி நடத்தி வாரீங்கப்பா, உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த தேசத்தின் நன்மையை அனுபவித்த நாங்கள் ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் கண்டுகொண்ட தெய்வத்தை அவர்களும் கொள்ள கிருபை செய்யுங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்கப்படவும், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள ஏசப்பா நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு பிரத்யட்சமான ஆண்டவரே தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் ஏசப்பா உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே அடைபட்டு இருக்கிற மன கண்கள் திறக்கப்பட்டு உண்மை தெய்வங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள கண்டுகொள்ளக்கூடிய ஏசப்பா ஆண்டவரே கண்ணுகளை நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் சொந்த தேசமாகிய இந்தியா ஸ்ரீலங்கா தேசங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிற சுவாமி, அங்கு காணப்படுகிற ஆண்டவரை முறைகேடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவரே இந்தியா தேசம் ஸ்ரீலங்கா தேசம் ஆண்டவரை உமக்கு சொந்தமான தேசமாக மாற கிருபை செய்யுங்கப்பா. அங்கு காணப்படுகிற ஆண்டவரே முறைகேடுகள் எல்லாம் மாற்றப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மையான ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரே ஆட்சியில் வரும்படியாக மக்களுக்கு நன்மை வரக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகவும் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கொடாகுடி நன்றி ஏசப்பா. எங்கள் சபையின் குடும்பங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிற சுவாமி ஏசப்பா, எங்கள் சபையின் குடும்பங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறீங்க, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, சபையின் குடும்பங்கள் ஆண்டவரே யாருக்கு எந்த விதமான விபரீதங்களும் வராதபடிக்கு கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து ஏசப்பா எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பார்வையில் அருமையாக இருந்ததற்காய் கொடாகொடி நன்றி ராஜா. தகப்பனே, புது கிருபைகளோடு ஆண்டவரே புதிய வருடத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிப்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்க, உமக்கு கொடாகொடி நன்றி ஏசப்பா. இந்த வருடத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழணும், உமக்குள்ளாக நாங்கள் உமக்கு சாட்சியை நாங்கள் இருக்கணும் ஆண்டவரை. இன்னும் அதிகமாய் வளர்ந்து உமக்கென்று கனி கொடுக்கப்பா எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்கள் சபையின் குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒருடைய மனதின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்க தகப்பனே. குடும்பங்களுக்குள்ளாக காணப்படுகிற ஆண்டவரே கசப்பின் வேரை எடுத்து போட்டு சமாதானத்தினால இடைகட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பாவத்தில் விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கிற அத்தனை பேரும் பாவ வழிகளை விட்டு வெளிவர கிருபை செய்யுங்க. அப்புறம் இன்னும் ஆண்டவரே குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், இன்னும் ஆண்டவரே பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு வெளிவர முடியாமல் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே தாங்கள் பாவ வழிகளை விட்டு வெளிவந்து எசப்பா உமக்கென்று ஊழியம் செய்யவும் ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்கவும் எசப்பா நீர் அவர்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் எசப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய உன்னத பலனை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எசப்பா. எங்கள் சபையின் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. பெற்றோராகிய எங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதலையிலும் சிற்சையிலும் வளர்க்க ஞானத்தை அப்பா நீங்க பரத்திலிருந்து தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரே குடும்ப ஜெபம் செய்ய எசப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு கொடாகொடி நன்றி எசப்பா ஆண்டவர். தகப்பனே, எங்கள் சபையின் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே படிக்கக்கூடிய ஞானத்தை பரலோக ஞானத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்து ஆண்டவரே வீட்டிற்கும் ஆண்டவரே குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே அப்பா இன்னும் உலகத்திற்கும் ஆண்டவரே மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் உயர்ந்த பதிவுகளை பெற்றுக்கொள்ள எசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கொடாகுடி நன்றி எசப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அநேக நாட்களாய் வேலைக்காக ஆண்டவரே வேலை வேலைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த வருடத்தில் நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரே முழு பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, உமக்கு கொடாகொடி நன்றி எசப்பா. இந்த நேரத்தில் கூட சுவாமி நம்முடைய ஆண்டவரே யாரிடத்திலும் சொல்ல முடியாத மன பாரங்களோடும் கஷ்டத்தோடு வந்திருக்கிற அநேக மத்தியில் இருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே,
தகப்பனே அப்படிப்பட்டதான ஊமை காயங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய காயங்களையும் ஏசப்பா இந்த நேரத்தில் தானே நீங்க மாற்றி ஆண்டவரே அப்பா அந்த மனிதருடைய அந்தரங்கங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே வெளியரங்கமான பலனை கொடுத்து ஏசப்பா அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும் வாழ்க்கையாய் காணப்படுது கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே உம்முடைய அற்புத வல்லமையை குணமாக்கும் வல்லமையை ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கரத்தின் வல்லமையை ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு கண்களும் கண்டுகொள்ள ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே காத்திருக்கிற காரியங்களுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிற சுவாமி தகப்பனே இந்த ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே பல காரியங்களுக்காக ஆண்டவரே காத்திருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. தகப்பனே மனிதராகிய நாங்கள் ஆண்டவரே முகத்தை மாத்திரம்தான் சுவாமி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பரலோக தேவனாகிய நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. தகப்பனே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் ஆண்டவரே இருதய காயங்களை கண்ட தேவன் இயேசப்பா. நம்முடைய பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு இரண்டத்தனையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசப்பா நம்முடைய மகத்தான கரத்தின் வல்லமையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கெல்லாம் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. இயேசப்பா நீங்க கிருபையுள்ள தேவன் சுவாமி. இயேசப்பா இரக்கமுள்ள தேவன் அப்பா. நீங்க யாரையும் பட்சபாதம் இல்லாத தேவன் என்பதை நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் தகப்பனே. யாரையும் தவிக்க விடுகிற தேவன் அல்ல இயேசப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றி போட்டு ஆண்டவரே ஒரு ஆனந்த மகிழ்ச்சியான குடும்பம் உருவாக குறைகளெல்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவரே ஒரு குடும்பம் ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீர் எங்களுக்கு தந்த புதிதாய் தந்த ஆலயத்திற்காய் உமக்கு கொடாகொடி நன்றி ராஜா. தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தீர். அதை ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றி நீர் உமக்கு கொடாகொடி நன்றி. கொடுக்கும் கரங்களை தந்தீர் உமக்கு நன்றி. உற்சாகமாய் கொடுக்க ஏசப்பா எங்களுக்கு நீங்க பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எடுத்த முயற்சி ஆண்டவரே முழு மனதோடும் ஆண்டவரே முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நாங்கள் செய்து முடிக்க ஏசப்பா எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏவி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே வேலைக்கு போய் காசு கொண்டு வர ஏசப்பா நீங்க பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யாருக்கு எந்த சுகவீனங்களும் வராதபடிக்கு ஆண்டவரே நீங்க அப்பா ஆண்டு முழுவதும் கூட இருந்து வழிமண்டத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்குள்ளாக யாருக்கு ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே மரணங்களோ எந்த விதமான ஏசப்பா எந்த வித கஷ்டங்களும் இந்த வருடத்தில் வராதபடிக்கு நல்ல செய்திகளை இங்க இருந்து அனுப்பவும் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கவும் ஏசப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கொடாகொடி நன்றி ராஜா. ஏசப்பா இப்போ கட்டி கொண்டிருக்கிற இந்த ஆலயம் ஆண்டவரே விரைவில் கட்டி முடிக்கப்படவும் தேவையான பண உதவிகள் எல்லாம் கிடைக்கவும் ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நமக்கு மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடினாலே நாம் திருவிருந்துக்கென்று நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவுறும்படி ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை நிறைவேற்றும்படிக்கு எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக அவர் பாடுபட வேண்டும், எதற்காக அவர் இரத்தம் சிந்த வேண்டும், எதற்காக அவர் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், எதற்காக உயிர்த்தெழ வேண்டும் என்கிற ஒரு காரியமெல்லாம் எல்லாம் நமக்காக. அல்லேலூயா. பாவியாகிய நமக்கு அல்லேலூயா பாவத்திலிருந்து வெளியே வரும்படியான ரட்சிப்பை பாவ மன்னிப்பை கொடுக்கவும் அதற்கான பலியை உண்டு பண்ணவும் ஹல்லேலூயா எந்த ஒரு ஆத்மாவும் பாவத்துக்கு தன்னையை அனுபவிக்காதபடி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பாவத்தின் தன்னையை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நித்திய ஜீவனை பெற்று எந்த ஒரு ஆத்மாவும் நித்திய அக்கினிக்கு போகாதபடிக்கான ஒரு வழியை நமக்காக உண்டு பண்ணும்படி இந்த பூமியிலே வந்து நமக்காக காரியங்களை செய்தார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார், முள்முடி சொட்டப்பட்டார், சவுக்காலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அநேகரால் பாதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், குறை சொல்லப்பட்டார், மீன் பழி சுமத்தப்பட்டார். அல்லேலூயா.
இவை எல்லாவற்றையும் வாய் திறவாத இப்படி ஒரு ஆட்டின் எப்படி அந்த ஆட்டினுடைய முடியானது கத்தரிக்கப்படும் பொழுது எப்படி அந்த ஆடானது வாயை திறக்காதிருக்குமோ அப்படி ஆண்டவர் இந்த எல்லா விதமான துன்பங்களையும் நமக்காக சகித்தார், எனக்காக சகித்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசித்து அதற்காக ஆகவே இயேசு கிறிஸ்துவை முழு இருத்தோடு பின்பற்ற ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தல உண்மையாக இருந்து உடன்படிக்கை செய்து ஞானஸ்தான உடன்படிக்கையில் தங்களை இணைத்து கொண்டு அதில் உண்மையாக இருக்கிற ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்றி இந்த பந்தியில் கலந்து கொள்ளும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் இதற்காக வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, குற்றம் குறைவோடு அல்ல, நீர் விரும்பாத எந்த குணத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. அவையெல்லாம் நீக்கி நீர் விரும்புகிற பரிசுத்த சிந்தையோடு உம்முடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் என் ஆவிலே இருக்கும்படியாக என்னுடைய செயல்பாடுகள் கிரியைகள் உம்முடைய வசனத்துக்கு உட்பட்டதாக உமக்கு பிரியமானதாக பிரீதியாக இருக்கும்படி ஒப்பு கொடுத்து இல்லை கலந்து கொள்ள என்னை தயார்படுத்துங்க என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இந்த வருடத்தின் முதல் வாரத்தில், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நாங்கள் கூடும்படியாக எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே அடிக்கப்படுகிறப்பா ஆண்டவரே, நாங்கள் அதை நினைத்து இதற்கு காரணம் நான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைத்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஹல்லேலூயா நான் என்ன செய்வேன், இதற்கு என்ன பதில் செய்வேன் என்ற ஒரு காரியத்திற்கு தாவீது சொன்னபடி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழியிலே நான் கடந்து வந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஹல்லேலூயா அவனுடைய இரக்கத்தை பெற்று தொடர்ந்து நீ சொன்ன வழியிலே உம்மை பின்பற்றுகிற மனிதனாய் மனுஷியாய் என்னை ஒப்பு கொடுத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான பிள்ளையாய் காணப்பட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறி உம்முடைய நாங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை வழிய அநேகருக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் சொல்லி தகப்பனே அநேகரை உம்முடைய மந்தைகளை சேர்க்க மூண்டமாய் சேர்க்க ஆண்டவரே நீங்கள் எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து தனியாக நினைவு கூறும் பொழுது எவ்வளவு வேதனை தகப்பனே, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்காக நீர் பெற்றுக்கொண்டீர். நான் பெற வேண்டிய எல்லா நிந்தைகள் அவமானங்கள் வலிகள் வேதனைகள் சிந்த வேண்டிய ரத்தம் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தி விட்டீங்க தகப்பனே என்று உணர்ந்து எங்களை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஒப்பு கொடுக்க உம்மை பின்பற்ற ஆண்டவரே உமக்கு உகந்த பலியாய் எங்களை மாற்ற கர்த்தர் எங்களை அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அப்பத்தை பிற்கும் பொழுது உம்முடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. இந்த பானத்தை தொடர்ச்சியத்தை பானம் பண்ணும்போது உம்முடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக உலக மக்களுக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி இதனால் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே, எவ்வளவு ஆண்டவரே உம்முடைய இறக்கம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய மேலான குணத்தை எண்ணி அதற்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாறும்படிக்கு அப்படிப்பட்ட அன்போடு கூட மாறும்படிக்கு பிற ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் மாறும்படிக்கு நீங்கள் எங்களை மாற்றுங்க தகப்பனே. வெறும் வாய்னாலே அல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே, கிரியையினால் உள்ளான மனதோடு கூட நாங்கள் செய்து முடிக்க இங்கே எல்லாருக்கும் கிருபையும் இறக்கமும் தாங்க. உங்களுடைய பரிசுத்தத்தால் ஒவ்வொருவரையும் கழுவுங்க, சுத்திகரிங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் மூலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா, அவரை உண்மையாய் பின்பற்றுகிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு சிந்தின இரத்தத்தின் பின்னால் இருக்கிற அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, காருண்யம் எத்தனை பெரியது. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள நாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. நாம் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை தந்திருன பிதாவுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தன்னையே தம்முடைய கிருபையினாலே நமக்கு தந்திருன இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராலே ஊற்றப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய இவ்வளவு பெரிய அன்பு, இவ்வளவு பெரிய கிருபை, இவ்வளவு பெரிய இரக்கத்தை ருசித்த நாங்கள் இதை பிறருக்கு, உலக ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்த, உம்முடைய அன்பு வெளிப்பட ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த அன்போடு கூட உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி, பாவ மன்னிப்பின் வழியை அறியும்படிக்கு எல்லாருக்கும் கூட ஆவியானுடைய பலத்தாலே சுவிசேஷம் சொல்ல, ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து மேல் இந்த அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. இரக்கம் வெளிப்படுவதாக, தயவு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே புதிய ஆண்டுக்குள்ளாக வர கிருபை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையில் பங்கு பெற கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முடிந்த பிற்பாடு இன்றைக்கு நமக்கு ஞானஸ்தான உடன்படிக்கையின் ஆராதனை நமக்கு உண்டு. ஆகவே சபை மக்கள் எல்லாரும் கூட உற்சாகமாய் பங்கு பெறுகிறவர்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு டீ இருக்குமென்றால் குடிங்க, ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுங்க. உங்கள் யாரையும் பார்த்து கூப்பிட முடியாது, அழைக்க முடியாது. எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்கிற காரியம் இல்லை. நீங்களாகவே அன்போடு கூட, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள், அவை உற்சாகமாய் போய்களை உற்சாகப்படுத்துவோம் என்று சொல்லி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எடுக்க போகிற ஒரு 5-6 பேரில் கிட்டத்தட்ட 4 பேர்கள் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விசுவாசித்து நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு, முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, கடந்த நாட்களிலே இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவளுக்கு சொல்லிக் கொடுத்த, குறைந்த நாளிலே சொல்லிக் கொடுத்த காரியங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இல்லை தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை ஆராதனை காலை மாலையிலே நடைபெறும். இன்றைக்கு மாலை மறுபடியுமாக சென்ற வாரம் அந்த எவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் இந்த வாரமும் வருவாங்க.
இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்காக கூடுதல் நேரம் வேண்டும்னு கேட்டாங்க. ஆகவே இன்றைக்கு மாலை ஆராதனையை சீக்கிரமாக முடித்துவிட்டு அவருக்கு வேண்டிய கூடுதலான நேரங்கள், சுகமளிக்கும் ஆராதனைக்கான கூடுதலான நேரங்கள் கொடுக்கப்படும். ஆகவே சுகவீனமாக இருக்கவங்க வந்து ஆண்டவருடைய வல்லமையில சுமக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் காலை வந்தாலும் கூட மாலைக்கு வாங்க. இன்னும் நிறைய பேர் கூட்டுவாங்க. அநேகர் பல்வேறு விதமான வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்க முடியாது. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கூட்டுவாங்க. கர்த்தருடைய பெரிய கிரியைகளை இன்றைக்கி ஈவினிங் பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இது தவிர ஆராதனை முடிந்த பிற்பாடு கேலண்டர், இந்த வருடத்திற்கான கேலண்டர் கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாக நம்முடைய ஆலயத்துக்கு கேலண்டர் யார் அடித்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஐயா அடித்து கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து இந்த கேலண்டரை எங்களுக்காக அடித்து கொடுக்குறீங்கன்னு கேட்ட பொழுது, என்னுடைய மகளும் மருமகளும் இந்த ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு அவர்களுடைய குணங்களில் உள்ள வித்தியாசத்தை மனம் திரும்பலை பார்த்து நான் மகிழ்ச்சியோடு கூட இதை உங்கள் சபைக்கு நான் செய்து கொடுக்குறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவை அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து மாலை ஆராதனைக்கு பிற்பாடு நமக்கு வேதாகம கல்லூரி பாடங்கள் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உற்சாகமாய் நம்ம கலந்து கொள்வோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பைபிள் ஸ்டடி ஜூமில் நடைபெறுகிறது. இவ்வளவு எளிதாய் மக்களுக்கு ஏற்பாடு செய்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட அதில் கலந்து கொள்கிற மக்கள் 50 பேரில் 35-40 பேருக்கு மேலே தாண்ட மாட்டேங்கி. அல்லேலூயா. மிகுந்த வேதனையாக இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த வேலை கூட செய்து கொண்டே கூட நீங்கள் கேட்க முடியும். உங்களுடைய ஃபோன் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். உங்களுடைய கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்து கொண்டே கூட இந்த சத்தியத்தை கேட்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துவது வரைக்கும் எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய விருந்தாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வந்து கூட பார்க்க மாட்டேன்றீங்க. தயவுசெய்து வந்து பாருங்கள். பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கார, போய் பார்ப்போமே என்று சொல்லி நீங்கள் கலந்து கொள்ளுங்க. குரூப்பில் இல்லாதவங்க உங்களுடைய நம்பரை கொடுங்க, நம்மளை ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க்லாம் வரும். அந்த லிங்கை ஜூமை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்கை தொட்டாலே நீங்கள் மீட்டிங்குள்ளே வந்துடலாம். இவ்வளவு எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை அறிகிற அறிவினால உலகத்தின் அஸ்தங்களுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உலகம் ஆகும் பொருட்டு தேவன் தந்த இந்த பெரிய கிருபையை நாம் மீண்டிக்காதபடிக்கு செவ்வாய்க்கிழமையில் நேரம் ஒதுக்கி இரவு 7 முதல் 8 வரைக்கும் இருக்கிற அந்த ஆவிக்குரிய விருந்தில் நாம் பங்கு பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேலண்டர் கொடுக்கப்படும். கேலண்டர் புதன்கிழமை தொடர்ந்து மன்றாட்டு ஜெபங்களை உண்டு. உங்களை ஜெப குறிப்புகளை பிரியாவுக்கு நீங்கள் ஃபோனில் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். இன்னும் ஆராதனை முடிந்த பிற்பாடு உங்களுடைய ஜெப வேண்டுகோளை விண்ணப்பத்தை நீங்கள் வந்து தாளில் எழுதி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெபணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கும் கர்த்தர் தொடர்ந்து அதிசய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கேலண்டர் கொடுக்கப்படும். ஒரு ஆளுக்கு ஒரு கேலண்டர் தான். இன்னும் ஒரு ரூமில் 2 பேர் இருந்தாலும் தயவுசெய்து ஒரு கேலண்டர் வாங்க. பிற்பாடு மிச்சம் இருக்குமென்றால் நம்ம வாங்கிக்கொள்ளலாம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு கேலண்டர் என்று நம்ம கொடுக்குறோம். ஆகவே இதை ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று காணிக்கை பாடலை நம்ம பாடுவோம். அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு
எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக சகோதரன் ஜெயபிரகாஷ் அம்மனு. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா நீர் கொடுத்த மனமளிச்சி நாளுக்காக கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. எங்கோ 2-3 பேர் நின்றால் அந்த இடத்தில் வாசம் செய்வேன் என்று சொன்னீர். அப்பா இம்மட்டுமா எங்கள் மத்தியில் வாசம் செய்து எங்கள் துதிகளில் வாசம் செய்துக்காக கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்தில் முதல் நாளில் அப்போ முதல் கிழமையில் எங்கள் கூட சேர்த்தீரப்பா, மக்கள் நன்றி ராஜா. அப்பா யாருக்குமே இல்லாத பலவிதங்களுக்கு கொடுத்ததுக்காக நீ நன்றி ராஜா. அப்பா நாங்கள் இன்னும் சுகப்பலத்தோடு இருப்பது எங்கள் பலமோ பராக்கிரமோ அல்லாண்டவரை, உமது சுத்த கிருபை ஆண்டவரை. உமது கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா கொடுக்க போட்ட கொடுத்த காணிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரை. இந்த கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் 30, 60, 100 பழுகி பெருகும்படியாக செய்யும் ஆண்டவரை. அப்போ அந்த கொடுக்க முடியாத கரங்களை நாங்கள் காண்கிறோம் அப்பா. அவர்களும் வரும்போது அடுத்த கிழமைகள் வரும்போது அவரோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவருடைய வேலையில் உள்ள குறைகள்லாம் நிறைவேற்றப்பா, சம்பள பாய்க்கெல்லாம் கிடைத்து அவர்களும் வந்து உமக்கு காணிக்கையை கொடுத்து அந்த காணிக்கைகளை அவங்க அங்கீகரிக்கும்படியாக செய்யும் ஆண்டவரை. அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்போ அடுத்து நீ கொடுக்க போகிற எங்கள் மன்னாவுக்காக வருகிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த வருடத்தின் மகத்தத்தின்படி எங்கள் மன்னாவை கொடுக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதில் பதிய வைத்து அதன்படி நாங்கள் நடக்கும் பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்போ நாங்களோ பலவீனர்கள் ஆண்டவரை, நீர் உமது பலத்தால் இடைக்கட்டி இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் அதன்படி எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சகல கன துதி மயமேலம் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். பழைய புதிய வருடத்தின் ஆராதனையை ஆசீர்வாதம் தந்தீங்க. தொடர்ந்து இந்த நாளின் ஆராதனையும் நீங்கள் ஆசீர்வாதம் தந்தீங்க. இந்த தியான வேளையை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க. அப்பத்தை பெற்று கொடுத்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வசனங்களை பெற்று கொடுத்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க. வசனத்தை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை தாங்குகிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2026 ஆண்டு முழுவதும் தொடக்கம் முதல் எல்லா நாட்களும் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையை, இரக்கத்தை, தயவை, ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணி நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குற்றம் குறைகளை எங்களுக்கு உணர்த்தி காட்டி இன்னும் பரிசுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி தயவுள்ள கரம் எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தார் மேலே, இங்கு இலங்கையில் இருக்கிற எல்லார் மேலேயும் இருக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், ஆலோசனை சொல்லும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்குவதாக. அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாதாக. ஒவ்வொரு முறையும் முதல் வாரத்தில் அந்தோட வாக்குத்தத்த வசனத்தை தான் தியானிப்போம். நல்லது, தொடர்ந்து அப்படியே செய்வோம். சென்ற முறை புதிய வட ஆரணியில் அந்த வசனத்தின் பின்பகுதியை நம்ம அதிகமாக பார்க்க நேரம் இல்லை. இன்றைக்கு பார்த்து நம்ம தொடர்ந்து கடந்து செல்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு நாளிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது? நல்லது, ஜெபம் பண்ணணும். கரெக்ட். அல்லேலூயா. அடுத்தது, ஓகே, வெரி குட், நல்லது. இரம்போலும் ஜெபிக்கிற பிள்ளை மாற வேண்டும். ரைட். வேறு உபவாசம் ஜெபம் பண்ணணும். வெரி குட். இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது வேறு சுவிசேஷ ஊழியம் செய்யணும். வேறு வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். வேறு ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5ஆப்பு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு 3 நோட்டு வாங்கி கொடுங்க. அல்லேலூயா.
எத்தனாவது படிக்காங்க இவங்க? 5ஆம் வகுப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்தியை நல்லா கவனிச்சிங்க, ஸ்தோத்திரம். இந்த காரியத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இது என்னுடைய வார்த்தை இல்லை, தேவ ஆலோசனை. அல்லேலூயா. 3 நோட்டு வாங்க கூட பரவாயில்ல, ஒரு நோட்டில் 3 பதியாக எடுத்து, அல்லேலூயா, 1 என்ன பண்ணும், கர்த்தர் செய்த நன்மைகளை எழுத படிக்கணும். அல்லேலூயா. நான் முதல் முறையாக ஆண்டவர் எனக்கு உணர்த்திய போது நான் எழுந்து உட்கார்ந்து நேரம் செலவழித்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது எழுத ஆரம்பித்த பொழுது முதல்ல எழுதின காரியம், ஆண்டவரே இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை விபத்துக்கள், எத்தனை மோசங்கள், எப்பவுமோ இறந்து போயிருக்க வேண்டியது. அல்லேலூயா. தண்ணீரில் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது மூழ்கி இறக்க வேண்டியது. ஸ்கூல் நடக்கும்போது இடையில கட்டடிச்சில் அப்படியே சொல்லி கொண்டு போகிற வழக்கம் உண்டு. எங்கள் 1/2 hour இன்டர்வல் உண்டு அந்த காலத்தில். 1973 நான் சொல்கிறேன், 74. அல்லேலூயா. ஆகவே அந்த நேரத்தில் போய் ஆற்று பக்கம் போய் குளிச்சுட்டு வர்ற ஒரு காரியம் தெரியாது. ஆனாலும் இது அறிந்த போடு நான் போய் அந்த பையங்க கூட சேர்ந்து குளிக்க போனேன். ஆனால் ஆற்றுல மூழ்கி விட்டேன். அல்லேலூயா. நான் மரித்து போயிருக்க வேண்டியது. ஆனால் என்னுடைய முடியை பிடித்து ஒரு சீனியர் பையன் என் கூட வந்தவன் பிடிச்சி இழுத்து என்னை காப்பாற்றினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் என்ன மனசில் என்ன நினச்சேன் உண்டு, இவன் பெரிய ஆளாக இருக்கான், அறிவில்லை, ஃபெயில் ஆகிட்டான் என்று சொல்லி நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்காக காரியங்களை செய்து வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்படி நினச்சி பார்த்தா பெரிய உயிரோடு இருப்பது, இன்றைக்கி உயிரோடு இருப்பது பெரிய கிருபை. அல்லேலூயா. 36 பாயிண்ட் எழுத கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம், இன்னும் நிறையா இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆகவே பெரிய மனலே நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து எழுதி வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எழுதி வைத்தால் தான் பிற்பாடு நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு நன்றி நிறைந்த உள்ளம் உண்டாகும். ஆண்டவரை சோதரிக்க ஆரம்பிப்போம், மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். அதே ஒரு எண்ணம் ஆராதனை வழியில் நமக்கு ஒப்பு கொடுப்போம். தனி மனித ஆராதனை என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டனோம், மெய் தெய்வத்தை அறிந்து அவரை சோத்தரிக்க, அவரை மகிமைப்படுத்த, உயர்த்த, ஸ்தோத்திர பலியிட, ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஆகவே ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை சொல்லும்படியாக அடுத்த அதே நோட்டில் அதே பகுதியில் நாம் எழுத படிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக ஜபத்தை குறித்து, விண்ணப்பத்தை குறித்து இப்படியாக எந்தெந்த வசனம் வருதோ, அது நம்முடைய ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டதோ, நம்முடைய ஜபம் இன்னும் எல்லாம் கேட்கப்படணுமோ இதை எழுதி ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னைக்கு இது ஆண்டவர் கேட்குறோ டேட், என்னைக்கு நீங்கள் ஜபம் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிங்களோ டேட் போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இன்றிருந்து இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு அதை செய்கிறதோ அந்த எழுதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் வேத புத்தகத்தில் அநேக இடத்துல டேட்டில் இருப்பேன், அந்த காரியங்களை எழுதியிருப்பேன். அல்லேலூயா. அதை விட சேர்ந்து வசனத்துலேயும் நீங்கள் பக்கத்தில் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நோட் புக் போட்டு எழுதுங்க, பைபிளையும் நீங்கள் எழுதுங்க. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த இக்கட்டில், நெருக்கத்தில், தவிப்பில் என் ஆண்டவர் அன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டார், அன்றைக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின, விசுவாசிக்க பண்ணின, நம்பின வார்த்தையை எனக்கு செய்து கொடுத்தார்னு சொல்லி அல்லேலூயா. நாம் இன்னும் அதிகமாய் மேன்மை பற்ற முடியும், ஆண்டவருக்குள்ள உரிமை பற்ற முடியும். நம்முடைய விசுவாசம் பெருகும். நம்முடைய விசுவாசம் பெருகும் என்றால் தொடர்ந்து ஆண்டவருடைய வழியில் நிற்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு அந்த பெரிய விசுவாசத்தை ஆவியானவர் நமக்குள்ளே வைப்பார். அல்லேலூயா. 2வது காரியம். அல்லேலூயா. 3வது காரியம் பார்க்கும்போது நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிந்த காரியங்கள். ஒரு பெரிய நோட்டு போட்டு நான் வாசிக்கிற வேத பகுதியின் என்ன சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன், இன்றைக்கு இந்த வசனத்தை, அந்த வசத்திய பகுதியை வாசிக்கிறேன், இதில் நான் என்ன அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் எழுதின நாட்கள் உண்டு. இப்போ அதிகமாக எழுதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட இன்னும் உங்களுக்கு சொன்ன நானும் கூட எழுத ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை பைபிளில் நான் குறிப்பேன், ஆனாலும் கூட நான் அதை மறுபடியும் எழுத
காரியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு சொல்லும்படியான ஆண்டுடைய ஆலோசனை நானும் கூட என் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பைபிள் கூட தெரியும், நான் போதா இருக்கேன், எல்லாம் தேவையில்லை, அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினா அது முதல்ல எனக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் நம்ம கூடுதலாக செய்யும்போது நேரம் கூட எடுத்தால் கூட கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பார். என்றால் நாம் கர்த்தரை தேடுகிறபடினாலே, உண்மையாய் தேடுகிறபடினாலே உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நமக்கு நிறையா குறைகள் இருப்பது மனதில் பெரிய பாரமாக இருக்கும். அந்த குறைகள் பெரிதாய் தோன்றும். அல்லேலூயா. ஆனால் தேவனை தேடும் பொழுது வேத புத்தகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய நீதியினாலே தேடும் பொழுது குறைகள் எல்லாம் நிறைவாகும் மகிமையை நாம் காண்போம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. அல்லேலூயா. இதை செயல்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னதை பாஸ்டர் நான் செஞ்சு என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி எனக்கு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சாட்சி சொன்ன சோதரர் உண்டு. நீங்கள் சபையில் இதை ஒரு முறை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ்டர் என்று சொன்னார். இருக்கட்டும், அவர் கண்டிப்பாக ஒரு நாட்களிலே அவர் ஒரு வேளை ஈவினிங் வருவாங்க, நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த 3 காரியங்கள், தேவனை தேடுதல், அல்லேலூயா, அடுத்தது தேவனை தேடி சத்தியத்தை அறிதல் 1, 2வது ஜெபத்தின் காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் நாம் அல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த ஒரு மொபைல் ஃபோன் போல இந்த ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு டைரக்ட் லைன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற யாவருக்கும் அல்லேலூயா கர்த்தர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவை இதை பயன்படுத்த, இன்னும் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு ஜெபம் என்றாலே இன்னும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ விதமான போராட்டங்கள் பிசாசினாலே உண்டாகும் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்கிற ஆண்டுடைய வார்த்தையின்படி பனைய வழியிலே நம்முடைய ஜெபங்கள் போதுமானதாக இருக்காது. ஆகையினாலே ஒரு நாளை நியமித்து, அல்லேலூயா, அந்த வேளையில் சாப்பாட்டை தியாகம் பண்ணி, அது முக்கியம் இல்லை, நமக்கு வயிறெல்லாம் பசிக்கும், அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் எனக்கு என்ன வார்த்தை தருவீங்க, நீங்கள் எந்த வார்த்தைக்கு எனக்கு உறுதிப்படுத்துவீங்க என்று சொல்லி உபவாச ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு எதிரான பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார், ஒரு பெரிய விசுவாசத்தை தருவார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு இப்படி சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் ஏன் இந்த பிசாசு பிடித்த மனிதனில் உள்ள பிசாசை எங்களால் திரட்ட முடியவில்லை என்று கேட்ட பொழுது, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. உபவாசத்தின் மகிமை. ஆண்டவர் பிசாசை சந்திப்பதற்கு முன்பாக 40 நாள் அவர் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிசாசின் வல்லமையை ஜெயிக்க நாமும் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த சிஷ்டர்கள்கிட்ட இல்லாத அந்த விசுவாசத்தை உபவாச நிமித்தம் நமக்கு கொடுத்து பிசாசை ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 7 பிசாசுகளை சுரத்த தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு நாளும் உபவாசத்தோடு கலந்து கொள்ளும்போது வித்தியாசமான அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் தர அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் ஜெயிக்க தேவன் நமக்கு ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே அவர் பலன் தருவார். அல்லேலூயா. அடுத்தது 3வது காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 கர்த்தர் செய்த நன்மையில் 3 காரியங்களையும் இப்படியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை எழுதி வைக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து இப்படியாக முதலாவது நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள், துதி ஸ்தோத்திர காரியங்கள், 2வது ஜெபம், 3வது கர்த்தரை அறிகிற அறிவு என்று நம்ம பார்க்குறோம். இப்படி பசங்களை பார்த்து இதில் நான் என்ன அறிந்து கொண்டேன், எதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் எழுதும்போது, எழுதி வைக்கும்போது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் எழுதப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். நம்ம விட்டு நீங்கள் அது அப்படி செய்யும்போது அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப
ஜெபத்தின் வல்லமை வேறு. அல்லேலூயா. வசனத்தை நமக்கு உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று, இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று, நான் பாவம் செய்யாதபடிக்கு வைத்து வைக்க வேண்டும் என்று தாவீது சொன்னது போல நம்ம கூட வசனங்களை வைத்து வைக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்களை செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, சென்ற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் காரியத்தை நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, தேவன் நல்லவர், நாம் இதிலே வளர வேண்டும் என்று சொல்லி நமக்கு காட்டி நாம் அவரை நெருங்கி கிட்டி சேர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் நாம் நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லேலூயா, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் அல்லேலூயா நீங்கள் தயவு செய்து நோட்டில் எழுதுங்க. இந்த வருஷத்தில் நம்ம இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் நெகேமியா புத்தகத்தை வாசித்து இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 8 வரைக்கும் பார்க்கும்போது அங்கு அவமதிப்பை பார்க்குறோம். இப்படி நெகேமியா எழும்பி அலங்கத்தை கட்டுவதற்கு, எருசலேம் பட்டணத்தின் அலங்கத்தை கட்டுவதற்கு எஸ்ரா எழும்பி ஆலயத்தை கட்டினார். அது ஒரே இடத்துல இருந்தது, அவ்வளவு எதிர்ப்பு வந்தது. 2 வருஷம் தடை இருந்தது, அதை ஆண்டவர் மாற்றினார். இப்பொழுது நெகேமியா எழும்பி ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது நெகேமியா என்ன சொல்றாரு? இந்த திட்டத்தை கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்தார். நாம் பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது, ஆண்டுடைய காரியத்துக்கு பாரப்படும் பொழுது கர்த்தர் நாம் காரியங்களை செய்யும்படி அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. வசனத்தில் பார்த்தா நல்லா புரியும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு, நான் நெகேமியா சில மனிதரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ராத்திரியில் முதன் முறையாக எருசலேம் பட்டணத்துக்கு வந்தாச்சு. பாபிலோன் தேசத்தில் அடிமையாகப்பட்ட இடத்துல இருந்து ராஜாட்ட அனுமதி வாங்கி எருசலேம் பட்டணத்தை கட்டும்படிக்கு வந்த இந்த நெகேமியா முதன் முறையாக எருசலேம் பட்டணத்தில் இரவிலே சென்று ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை. சரி, நிறுத்தி மறுபடியும் வாசிங்க. ஆனாலும் எருசலேமுக்காக, எருசலேம் தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற பட்டணமாக எருசலேம் பட்டணம் இருக்கிறது. எனவே தான் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் கட்டுகிற புதிய இடம், பரலோக ராஜ்யத்துக்கு பேர் என்ன பேர்? புதிய எருசலேம். அல்லேலூயா. இருக்கட்டும், நம்ம அங்கே போனால் இப்போ இந்த ஆண்டவருடைய பட்டணம் பகைவர்களால் இடிக்கப்பட்டு அவருடைய கதவுகள் எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு வந்து இரவிலே பார்த்த பொழுது அல்லேலூயா, எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. ரகசியமாய் காத்து ஜெபம் பண்ணின மனிதன். அல்லேலூயா. அந்த பட்டணத்திற்காக பரிதபித்த மனிதன், ஆண்டவர் அவனுக்குள்ளே அந்த பட்டணத்தை எடுத்து கட்டும்படியாக அந்த காரியத்தை அவனுக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நாம் ஆண்டுடைய காரியத்திற்காக நாம் பாரப்படும் பொழுது நம்மை கொண்டு செய்யும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். கவிர்த்தி அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டுடைய கருத்துக்கு என்று பாரப்படுகிற காரணம் உண்டா? ஆண்டுடைய கருத்துக்காக பக்தி வரைக்கப்படுகிற காரியம் மட்டும் உண்டா? அல்லேலூயா. இந்தியாவிலே நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் திறக்கப்பட்ட நாட்கள் 1985 ஆரம்பித்து கிட்டத்தட்ட நிறையா இந்தியாவிலே அதிக இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே அப்போ அதிகமாக இருந்தது, இன்னும் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது, இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜிற்கு ஒரு வேதாமா கல்வி கூட புதிதாக வரவில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில் எனக்கு ஆண்டவர் வைராக்கியத்தை கொடுத்தார்.
அல்லேலூயா. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், உலக கல்வியை அறிவியலை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை விதமான இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து படிப்பதற்கு அல்லேலூயா எங்கள் ஊரில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் எதுவும் கிடையாது, முதலில் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே எப்படி ஆகிலும் என்னுடைய பட்டணத்தில் ஒரு பைபிள் காலேஜ் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம் இருந்தபடினால அதை கட்ட வேண்டும் என்ற ஆசையை ஆண்டவர் கொடுத்தார், ஆவியானவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே இதற்காக இடத்துல உள்ள லேண்டில் உழவு லேண்டுக்காக சொல்லி நான் அதை உடனடியாக அதை கணக்கிட்டு அதை இதற்கு கட்டி முடிப்பதற்கு ஒரு பில்டிங்காவது மினிமம் என்று சொல்லி 10 லட்சம் ரூபாயை ஒதுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம், தப்பாக நினைக்காங்க, சர்ச்சு காசு கிடையாது. அல்லேலூயா. ஒரு முறை இந்த சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் சர்ச்சில் வந்தவொடனே சிஸ்டர் கேட்டாங்க, அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். இல்லை உங்கள் பாட்டுக்கு 10 ரூபா எடுத்து கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா நீங்கள் சர்ச்சு காசு வந்து எப்படி கட்டுறீங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னாங்க. ஓஹோ அப்படியா? அப்படிலாம் இல்லை, என்னுடைய பணம் தான். ஆகவே அப்படி இருந்த நாட்களிலே அதெல்லாம் செய்தப்பட்ட பாடு கூட நிறையா முயற்சி எடுத்தேன், அது ஒன்றும் பலிக்கலை. அல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த தேசத்தில் ஆலயத்தின் மூலமாய் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுவும் ஆண்டவருடைய நடத்துதல். அல்லேலூயா. ஒரு முறை வீட்டில் எல்லோரும் விடுமுறைக்கு போன பிற்பாடு நான் எப்போது டிவி பார்ப்பது உண்டு. ஆகவே பார்க்கும்போது ஆண்டவருடைய செய்தியும் கேட்கணும்னு சொல்லி போட்ட பொழுது அப்பொழுது இருந்த டிவியில் நான் பார்க்கும் பொழுது ட்ரூத் யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்பட்ட ஒரு அரை மணி நேர செய்தி பால்மோனி ஐயா மூலமாக அந்த காலத்தில் நான் சொல்வது 2009ஆம் ஆண்டில். அல்லேலூயா. நான் கேட்ட பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். ஏனென்றால் வசனத்தை விட்டு வெளியே எங்கேயும் போகாத பிரசங்கத்தை நான் அன்றைக்கு கேட்டேன். அல்லேலூயா. பொதுவாக நானும் வெளியே போகிறதில்ல வசனத்தை விட்டு. ஆகவே எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது வசனத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு வெளியே போகாத ஒரு பிரசங்கமாக இருந்தபடினால அவரை தொடர்ந்து கொண்டு கேட்ட பொழுது, நீங்கள் எப்படியாவது எங்களுடைய 10வது ஆண்டு ஆனிவர்சரிக்கு இங்கே வர வேண்டும் என்று முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு கேட்ட பொழுது அவங்க வாரேன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போது ஆரம்பித்தது தான் நம்முடைய ஆலயத்தில் முதல் ஆண்டாக பைபிள் காலேஜ் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அளவும் கிட்டத்தட்ட இன்றைக்கு 5வது பேட்ச் படிப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. இதில் படித்த அநேகம் பேர் ஊழியம் செய்கிறாங்க, முழு நேர பாஸ்டராகவும் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்களும் கூட பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்குரிய காரியத்தில் பாரப்பட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஆவியானவர் எழுப்புவார். அல்லேலூயா. என்னுடைய தேசம், என்னுடைய பட்டணம், என்னுடைய ஊர், இங்கே ஆண்டுடைய வார்த்தை இல்லை, ஆண்டுடைய ஆலயம் இல்லை என்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பாரப்படுவீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த வல்லமையை சத்துவத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து உங்கள் மூலமாய் அவருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முடியாது என்று ஒன்றும் ஆண்டவரில் கிடையாது. நமக்கு வேண்டியது ஒரு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பாரம், அதை குறித்த ஒரு தரிசனம். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ள ஆவியானவர் தட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு ஞானஸ்நான ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவங்க சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து அல்லேலூயா வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் என்று விசுவாசித்து, தேவன் மனிதனாக வந்தார் என்ற வார்த்தையை விசுவாசித்து, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை மாம்சத்திலே தெய்வமாக வெளிப்பட்டார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை மூலமாய் பாவ மன்னிப்பின் வழியை அறிந்து கொண்டு அந்த மன்னிப்பின் வழியிலே நடக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து பின்பற்றி நடக்க தங்களுடைய மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக
நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த உடன்படிக்கை, உடன்படுதல், இந்த காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு காரியம். இவர்கள் எல்லாரும் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான பாக்கியத்தை பெரும்படியாக இவர்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியம் என்ன சொல்கிறதோ அதற்கு உடன்படப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பல்வேறு சபை பிரிவிலிருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சபைகளிலே நாம் தெளிப்பு ஞானஸ்தானம் என்றும் குழந்தை ஞானஸ்தானம் என்றும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் வேதத்திலே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதோ, என்ன நோக்கத்திற்காக இந்த ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கை அவசியம் என்று சொல்கிறதோ, இதை அறிந்து நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருவேளை ஊருக்கு நாம் போகிற சபையை விட்டு மாறணுமோ என்று கிடையாது. நீங்கள் இருக்கிற சபையில் இருந்து அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லி அவங்கள மாற்றுங்க. அல்லேலூயா. எனக்கு பெரிய கேள்வி வந்தது ஞானஸ்தானத்தை சத்தியத்தை குறித்து. ஹல்லேலூயா. 2 வருஷம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு எனக்கு ஏற்கனவே எடுத்தாச்சு என்று சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் ஆவியானவர் அவருடைய வசனம் மூலமாக என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் மூலமாக என்னை உணர்த்தினபடினால என்ன ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பெரிய நோக்கத்தின் காரணம் என்னவென்றால், பாவிகள் யாவர் மேலும் தேவ கோபம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா மனிதனும் பாவம் செய்து தெரிந்தோ தெரியாமலோ, சிந்தனையில் பாவம், பேச்சில் பாவம், கிரியையில் பாவம். அல்லேலூயா. அக்கிரமம், மீறுதல், பாவம் என்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக வந்திருப்பான். அல்லேலூயா. ஆகவே எல்லா மனிதர்களும் தேவ கோபத்திற்கு உள்ளானவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த கோபத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவன் பாவியாக இருக்கக்கூடாது. அவன் பாவியாக இருக்கக்கூடாதுன்னா பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் வழி இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லப்பட்டது, யோவான் ஸ்நானங்களால் சொல்லப்பட்டது. அந்த வழியிலே நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே தான் இந்த யோவான் ஸ்நானகன் முதலாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி. நல்லா பாருங்க, இந்த 2 வித்தியாசமான பிரிவை சேர்ந்த கூட்டம். இந்த 2 பேருமே என்ன, அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, எங்களுக்கு தெய்வத்தை குறித்து அதிகமாக தெரியும். அல்லேலூயா. இதில் பரிசேயர் என்பவர்கள் தேவதூர் உண்டு, மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி நம்புகிறவர்கள். இந்த சதுசேயர்கள் இந்த 2ம் இல்லை என்று சொல்லி கடவுளை மாத்திரம் நம்புகிறவங்க, ஆனால் அவனுடைய வார்த்தையை நம்பாதவங்க. அல்லேலூயா. இவனுடைய எண்ணம் என்னது? மற்றவங்களோட எங்களுக்கு தெய்வத்தை பற்றி கூட தெரியும். அல்லேலூயா. ஆகவே என்ன சொன்னாலும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய பெருமை இருந்தபடினால ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் இருந்தது. அல்லேலூயா. அவங்க கூட இப்பொழுது சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு. அல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே. அல்லேலூயா. இது செவிட்டு விரியனை குறிக்கிறது. செவிட்டு விரியன் எந்த ஒரு பாம்பும் அந்த மகுடி ஊதான், அது அந்த சத்தத்தை கேட்டு அது ஆட ஆரம்பித்து விடும். அந்த சத்தத்துக்கு மயங்கி அது ஆட ஆரம்பித்து விடும், தலையை அசைக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆனால் இந்த 2 பேரும் அப்படிப்பட்ட செவிட்டு பிரியன்கள். எவ்வளோ முறை சத்தியத்தை சொன்னாலும் கேட்காத ஆட்கள். எங்களுக்கு ஆண்டவரை பற்றி அதிகம் தெரியும் என்று டிவி பாடுற ஆட்கள். அவங்க கூட இப்பொழுது என்ன பண்ணாங்க? யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு, ஞான ஸ்நானம் எடுக்க வந்ததை கேட்டு, ஹல்லேலூயா, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ளவங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அல்லேலூயா. வரும் கோபம், ஆண்டவருடைய கோபம் நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நித்திய அக்கினியிலே தள்ளப்படும்படி வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாம் மரணம் அடைவதற்கு முன்பாக சத்தியத்தை அறிந்து புரிந்து தேடி ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை மனதார ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு அல்லேலூயா, இப்படியாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு தங்களை காத்துக்கொண்ட ஒரு காரியத்தை நாம் செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பிலே நாம் ஆண்டோடைய கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கோம். அல்லேலூயா.
அவை அப்படி இல்லாதபடிக்கு தேவன் கொடுத்த நல்ல நாட்களில் சத்தியத்தை படித்து அறிந்து பைபிளில் போட்டிருக்கிற காரியத்தை இது உண்மையாக இயேசு கிறிஸ்து சொன்னதா என்று அறிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஞானஸ்தான உடன்படிக்கை செய்யாதவங்க சீக்கிரமாய் சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை மனதார இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டுடைய கோபத்துக்கு தப்பி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு புதிய மனுஷன் வரான். புது சிந்தனை, புதிய பேச்சு, புதிய கிரியை. பழைய பாவ மனுஷன், அவனுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய கிரியை அழிந்து போது அவன் பழைய மனிதன் மனுஷி மரித்து போனார்கள், செத்து போனாங்க, அவங்க அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே தண்ணியில் மூழ்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியம், அவள் அடக்கம் பண்ணப்பட்ட காரியம், பழைய பாவ மனிதன் மனுஷி அடக்கம் பண்ணப்பட்டாங்க. தண்ணீரிலிருந்து எழும்பும்போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மேலே நம்பிக்கை விசுவாசத்தோடு எழும்பும்போது அவங்க புதிய மனிதனாய் மறுபடியும் பிறந்த ஒரு ஜனமாய் அவங்க எழும்புறதுனால அவங்க புதிய மனிதனாய் எழும்புறாங்க. இந்த புதிய மனிதன் மேலே தேவ கோபம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் தங்களை காத்து கொண்டவர்களாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தேவ கோபம் அவளுக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பு உண்டு. அவங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை அனுப்பி அவரை ஏற்றுக்கொண்டதுனால பிதாதாமே பிரியமாக இருக்கிறார், குமாரனாகிய இயேசுவும் பிரியமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் பிரியமாக இருந்து நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகத்துவமான அனுபவம், எவ்வளோ பெரிய மகத்துவமான கிருபை. நம்ம எல்லாரும் எழுந்து தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படிக்கு ஆண்டவரே ஒரு நோட்டை வாங்கி 3 பகுதிகளாக பிரித்து ஆண்டவரே உம்மை தேடுகிற காரியத்தை எழுதவும், ஆண்டவரே ஜெபிக்கிற காரியத்தை, உபவாசிக்கிற காரியத்தை, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று டேட் போட்டு எழுதவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே நன்றி சொல்லி நீ செய்த நன்மையை சொல்லி எழுதி நன்றி சொல்லவும் ஆண்டவரே துதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அதில் எழுதி அதையும் கருத்தாக நாங்கள் புரிந்து கொண்டு எழுதவும், இது எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது ஆண்டவரே உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு, காருண்யம், மகிமை, தெய்வத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் கொடுக்குற படினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய எல்லா விதமான கிருபைகளையும் இரக்கங்களையும் பற்றிக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு பெரிய கிருபைகளை இரக்கங்களை தாங்க. ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அவங்க ஒப்பு கொடுத்த வார்த்தையின்படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உண்மை விட்டு விலகாதபடி, உங்களுடைய வார்த்தை விட்டு விலகாதபடி நீங்கள் கூட இருந்து விடுவிக்கிற, கரம் பற்றி நடக்கிற, தாங்குகிற, உதவி செய்கிற, அதிசய அற்புதம் செய்கிற மகிமையை அவங்க கண்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேரும்படி, இந்த அனுபவத்தை அனைவருக்கு சொல்லும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க. அவருடைய வாயை திறந்து சாட்சியை சொல்ல, இவருடைய குணங்களை பார்த்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அவளிலே சாட்சியை காண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தை எங்களிலே கிரியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். பிரியமானவர்களே, டீ கப்பை வாங்கிட்டு அப்படியே வந்துடுங்க, நிற்கக்கூடாது. நம்ம ஞானஸ்தான ஆராதனைக்குள்ளாக தொடர்ந்து கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இது கேலண்டரை வாங்குகிற பள்ளியிலும் கேலண்டரை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு சீக்கிரம் வாங்க, நம்ம அதை ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இன்னும் அதிகமாய் நான் வளர வேண்டும் என்று வாஞ்சித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளோடு கூட, ஞானஸ்தான உடன்படிக்கை செய்த கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளோடு கூட, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.